வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஷேர்ஸ் பற்றி பேசலை. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக ட்ரேட் சென்டரில் நிறையா ஃப்ரான்ச்சைசி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா நீங்கள் பிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா எக்ஸ்போன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன். ஒரு 2-3 நண்பர்கள் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் ஜென்ரேஷன், ஃப்ரான்ச்சைசி பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் கிரியேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கெரியர் பிளானிங், இது மாதிரியான கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்ரான்ச்சைஸ் ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஃப்ரான்ச்சைஸ். ஸோ மீட் அண்ட் ஈட் அண்ட் பார்பி கிரில். ஸோ இந்த 2 ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ஃப்ரான்ச்சைஸுமே கவுண்ட் ஃபுட்டீஸ் குரூப் கீழே வருது. ஸோ ஓவரால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பிரேக் டவுன் பற்றி, 5 வருஷத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கங்கிற ப்ரொஜெக்ஷன் பற்றி, அப்புறம் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ அவுட்லெட் வச்சுருக்காங்க, கம்பெனி ஆஸ் அ க்ரோத்தாக அவங்க என்ன ஃபோர்ஸி பண்ணுறாங்கங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. ஸோ இது நான் அங்கே போனப்போ எனக்கு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. அங்கே ஒருத்தரோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் முழுக்க இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் ட்ரேட் சென்டர் சென்னையில் நடக்கிறதுனால டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு தோணும். பட் யாரை போய் மீட் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஓவரால் அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த கவுண்ட் ஃபுட்டீஸ் குரூப் ப்ரைவேட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரூட்ஸ் கிவி குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல இருந்து இருக்கு. இப்போதைக்கு கரண்டாக 8 ஸ்டேட் வச்சிருக்காங்க. 200+ அவுட்லெட்ஸ் ஆல்ரெடி ரீச் பண்ணியிருக்காங்க. குளோபல் டார்கெட் 1500 அவுட்லெட்ஸ் 2030 போகணுங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டு. இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அசாம், கேரளா, நாகாலாந்து, சிக்கிம், இங்கே தான் அவங்க அவுட்லெட் இருக்கு. ஸோ இவங்களோட இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கான்செப்ட்ஸு, 1 கிச்சன் ஃபிலாசபி. ஸோ மீட் அண்ட் ஈட் பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் ஃப்ரைட் சிக்கன் ஃபோக்கஸ்ட் ஆன் QSR. ஸோ பேசிக்காக 2013 லான்ச் பண்ணப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் இது. அடுத்து பார்பி கிரில். இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய கெபாப் ரிலேட்டடாக இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் அதுக்குள்ளே போகிறதுல இந்த 2 ஃப்ரான்ச்சைஸ் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் மீட் அண்ட் ஈட். ஸோ மீட் அண்ட் ஈட் பொறுத்த வரைக்கும் 240 அவுட்லெட் ஓவரால் இருக்குது. இவங்க கிளைம் பண்ணுற பிஸ்னஸ் சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாசிட்டிவாக நீங்கள் போட்ட காசை எடுத்துடலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான ரேட்டு 97%. அண்ட் ஓவரால் சேல்ஸ் டேர்ன் ஓவராக அவங்க பார்க்குறது 145 கோடி. அண்ட் மார்க்கெட்டில் 11 வருஷமாக ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்து பொறுத்த வரைக்கும், இந்த அவுட்லெட்டோட ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது மட்டும் போதும். அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன பண்ணணும், கஸ்டமர்ஸ் எப்படி க்ரீட் பண்ணணும், ட்ரைனிங்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லோக்கலாக ஒரு இடமும் இருக்குது, மேன் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அவுட்லெட் நம்பி போடலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா மீட் அண்ட் ஈட் ஒரு நல்ல அஃபோர்டபுளான அவுட்லெட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுகிறேன், அப்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் ரீசெண்டாக ஏஷியாவில் அவார்டும் வின் பண்ணியிருக்கு, ஃப்ரான்ச்சைசி ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பேக்கப்பாக இருக்கிற மீடியா, ஸோ பப்ளிசிட்டி, இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ சிட்டி, TV9, பப்ளிக் டிவி, KTCC, இந்த மாதிரி நிறையா மீடியா பேக்கப்ஸ் இருக்குது இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஊரில் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, ஓவரால் மீட் அண்ட் ஈட்டுங்கிற பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் டேக்அவே கியாஸ் போடலாம்னு நினச்சிங்கன்னா 150 to 250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உங்களுக்கு வேணும். 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைனிங் மாடல் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 350 to 500 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு தேவைப்படும். 14,75,000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு இந்த வேல்யூ கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோட டைஅப் இது எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி 5 வருஷத்துக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இப்போ நான் லெட்ஸே இயர் 1ல் என்னோட சேல்ஸ் 54 லட்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 9 லட்சம் இருக்கும். இயர் 5ல் 94 லட்சம் நீங்கள் சேல் பண்ணி ஒரு கடைக்கு 16.99 லட்சம் கிட்ட உங்களுக்கு இருக்கும் என்பது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அண்ட் டைனின், அதாவது பெரிய டைனின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா 26 லட்சம் கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாங்கிறது அவங்க எக்ஸ்பெக்டேஷன்.
ஆன் அண்ட் ஆவரேஜாக 18லேருந்து 22% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பார்பி கிரில் பொறுத்த வரைக்கும் பிராண்டு வந்து ஓப்பன் கிச்சன் கான்செப்ட்டு அண்ட் ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடணும், என்ன குக் பண்ணுறாங்கன்னு பீப்புளுக்கு தெரியணும் அப்படின்னா இது மாதிரியானது. இது ஒன்று சார்கோலு ஸ்மோக்கி டேஸ்ட்டு விரும்புகிற பீப்புளுக்காண்டி இந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸ் வந்து மேக் பண்ணாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ஹைலைட் பண்ணுறேன்னா, மீட் அண்ட் ஈட்டோட மெனு வேற, பார்பி கிரில்லோட மெனு வேற. நான் இதோட மெனு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். டீட்டெயிலாக இதில் காட்ட முடியாது. பட் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், கான்டாக்ட் நம்பர் வேணும், இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை வந்து ஒரு 5 பேராச்சும் பண்ணிங்கன்னா நான் இதோட அடுத்தடுத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒய் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன் தரும். ட்ரெண்டி இப்போ இருக்கிற ஏஜுக்கு, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்பிக்யூ அது இதுன்னு போயிட்டு இருக்கிறதுனால இது ஒரு ட்ரெண்டியானது. அண்ட் சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸ்லையுமே நீங்கள் போட்டுடலாம். கம்பேரிட்டிவ்லி மீட் அண்ட் ஈட் கம்பேர் பண்ணும்போது ஈஸி டு ஆப்ரேட். இதுதான் மெனுவோட வேரியண்ட். மோஸ்ட்லி ஷவர்மா, பர்கரு, கிரில்லு, கெபாபு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, டெசர்ட், ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அது ஒரு பெரிய மெனு லிஸ்ட்டு. இந்த மெனுவில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கான ரெசிபி மெட்டீரியல் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் தாராளமாக வந்து கடையை மட்டும் போட்டு நடத்திடலாம். இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா, டேக் அவேக்கு 150லேருந்து 250 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஃபெசிலிட்டி வேணும். 8 லட்சம் கிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சிடலாம். டைனிங் மாடல் போனீங்கன்னா 350லேருந்து 450 ஸ்கொயர் ஃபீட்டு 12.14 லட்சம் தேவைப்படும். ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஒரு 1 to 2% மீட் அண்ட் ஈட்டை விட கம்மி. 17லேருந்து 21% கிட்ட அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இயர் 1ல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய சேல் வந்து 46.8 லட்சம், இயர் 5ல் 81.9 லட்சம் கிட்ட உங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே இது டைனிங் ஃபார்மேட் போனீங்கன்னா 61 லட்சம் இயர் 1ல் ஆரம்பித்த மொதல் வருஷத்துலேருந்து 5வது வருஷத்தில் 1.07 கோடி வரைக்கும் பண்ண முடியும். அவ்வளவும் ப்ராஃபிட்னு எடுத்துக்காதீங்க. அதில் உங்களுக்கு ஒரு 21% கிட்ட ப்ராஃபிட் நிற்கும். ஆல்மோஸ்ட் எனி ஃபுட் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே நான் டிக் பண்ண வரைக்கும் 18%க்கு மேலே உங்களுக்கு தாராளமாக ப்ராஃபிட் நிற்கணும். நின்றுச்சுன்னா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்கிட்ட இடம் இருக்குது ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவங்களே வந்து அந்த இடத்துல எவ்வளோ சேல்ஸ் நடக்கும், இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு மற்றது எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. இன்கேஸ் யாராவது நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், இதை எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்க அப்படின்னா, நீங்கள் சும்மா எனக்கு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். பெய்டு சர்வீஸ்லாம் கிடையாது, எனக்கு அவங்க யாருன்னு தெரியவும் தெரியாது, நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானோட போயிருந்தேன். போகும்போது இந்த பர்டிகுலர் இதெல்லாம் எக்ஸ்போ பார்த்துட்டு இருந்தோம். சரி, அதை நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்பேரிசன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மீட் அண்ட் ஈட் வந்து இந்தியன் ஃப்ரைட் சிக்கனு, வேறஸ் பார்பி கிரில் பொறுத்த வரைக்கும் சார்கோல் கிரில்லு, அப்புறம் ஷவர்மா பேஸ் பண்ணது. மீட் அண்ட் ஈட் வந்து ரொம்பவே ஓல்டு, 2013 ஸ்டார்ட் பண்ணது. பார்பி கிரில் வந்து 2023. லோயஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மீட் அண்ட் ஈட் வந்து 10.57 லேக்ஸும், பார்பி கிரில் வந்து 7.99 லேக்ஸு. கியாஸ்க்கு ஃபீ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரான்ச்சைசிக்கான நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபீஸு 2 லட்சம் மீட் அண்ட் ஈட்டுக்கும், பார்பி கிரிலுக்கு 1 லட்சமும். லார்ஜ் ஃபார்மேட் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா 14.75 லட்சம் மீட் அண்ட் ஈட்டுக்கு, பார்பி கிரிலுக்கு 12.14. இயர் 1 சேல்ஸ் வந்து 54 லட்சம் மீட் அண்ட் ஈட்டு, பார்பி கிரில் 46.8 லேக்ஸ். நெட்டு ப்ராஃபிட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் மீட் அண்ட் ஈட்டில். அதே இது பார்பி கிரில்ல 7.58 லட்சம். அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1.5% கிட்ட எக்ஸ்ட்ரா மார்ஜின் உங்களுக்கு மீட் அண்ட் ஈட்டில் கிடைக்கும். போடுற காசுக்கு ஏற்றின ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ரெண்டுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் மட்டுமே. இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க, ஏன்னா சேனல் க்ரோ ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது பிராண்டு ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சுன்னா அதை பற்றி நான் உடனே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தெரிலன்னா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.